300 ஆண்டுகளுக்கு முன்பு டீமன்ஸ் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்துல மக்களுடைய சாபம் தலைவிரிச்சி அடிச்சு நாட்டு அளவே தகுதி இல்லாத அரசங்கிட்ட நாட்டை எப்படி ஒப்படைக்கிறதுனே தெரியாம மக்கள் குழம்பி போய் இருந்தாங்க. இந்த நேரத்துல காட் அப்படிங்கிற ஒரு அரசன் தான் கூட இருக்கிறவங்களே நம்பல. இந்த நாட்டு மக்களையும் இந்த நாட்டையும் டீமன்ஸையும் சாபத்தால ஆள வேண்டும் அப்படிங்கிற பேராசையில சபிக்கப்பட்ட மந்திரவாளை தேடி காட்டின் தெற்கு பகுதியில் உள்ள பகாசி வனப்பகுதிக்குள்ள போறான். சுமார் 48 மணி நேரம் பயணத்துக்கு பிறகு அந்த வாள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தான். அந்த வாள் அந்த மலைப்பகுதியின் உச்சியில் இருந்தது. பல டீமன்ஸும் டிராகனுங்களும் அந்த வாளை பாதுகாத்து கொண்டிருந்தன. கண்ணுல பயம் இல்லாம அந்த டீமன்ஸ் எதற்கு இந்த ராஜா மந்திரவாளை எப்படியாவது எடுத்தே ஆகணும் அப்படிங்கறது எண்ணம் அவனுக்குள்ள எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துருச்சு. அப்போ ஒரு மந்திரவாதிய காட்டு பாக்குறாரு. அந்த மனுஷன் பாக்குறதுக்கு ஏதோ ஒரு டார்க் மேஜிக் பண்ற மாதிரி இருக்கான். காட்டை பார்த்து அந்த வயசான நபர் சொல்றா, அந்த மந்திரவாள் உனக்கு வேணுமா? அப்படி என்றால் உன்னுடைய ஒரு விரலை வெட்டி இந்த சாபம் பிடித்த வாளுக்கு காரிக்கையாக கொடு அப்படின்னு காட்டை பார்த்து சொல்லிட்டு மறைஞ்சிடறான். இதோட பார்ட் 2 பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.